மகாபாரதம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அந்த விவாதத்தை தாண்டி அதில் நம்ம லைஃப்க்கு தேவையான நிறைய லெசன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பற்றி பேசலாம். லாஸ்ட் எபிசோடில் சாந்தனு மகாராஜா ஒரு சைடு தந்தையாகவும் இன்னொரு சைடு காதலனாகவும் நின்றுட்டு எந்த சைடு போகிறதுன்ற முடிவெடுக்க தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. இந்த எபிசோடில் சாந்தனு மகாராஜாவோட பையன் தேவவீரன் அவரோட அப்பாவுக்காக என்ன தியாகம் பண்ணுறாருன்றதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். மகாபாரதத்தில் இருக்க மற்ற சீன்ஸ் மாதிரியே சத்தியவதியோட பிறப்பு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். உப்பரிச்சர வசுன்னு ஒரு ராஜ்யம் ஹிந்து மித்தாலஜியில் இருக்குது. அந்த ராஜ்யத்தோட ராஜா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட மனைவி ஞாபகம் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த இலையை ஒரு கிளிகிட்ட கொடுத்து இந்த இலையை போய் என்னோட மனைவி சேர்த்துன்னு சொல்கிறார். அதை எடுத்துகிட்டு போகிற கிளி ஒரு கல்லுகால தாக்கப்படுது. அப்போ அந்த இலை தண்ணியில் விழுந்துடுது. அந்த தண்ணியில் விழுந்த இலையை ஒரு மீன் சாப்பிட்ருது. அந்த மீன் அப்சரா. அப்சரா இந்திர உலகத்தில் டான்ஸ் ஆடுற ஒரு பெண்ணு. இந்திரனோட சாபத்தின் காரணமாக பூமியில் ஒரு மீனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த மீன் ப்ரெக்னென்ட் ஆகிடுது. அந்த ப்ரெக்னென்ட் ஆன மீனை ஒரு மீனவர் பிடிச்சிடுறாரு. இப்போ அதோட வயிற்றில் 2 குழந்தை இருக்குது. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. இதை ரெண்டுத்தையும் உப்பரிச்சரா வசு ராஜ்யத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ராஜ்யத்தோட ராஜா ஆண் குழந்தை மட்டும் வாங்கிட்டு பெண் குழந்தை மீனவத்தையே கொடுத்து அனுப்பிடுறாரு. இந்த பெண் குழந்தை தான் சத்தியவதி. இப்போ தேவவீரன் பண்ண தியாகம் இலக்கிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய தியாகம். ஏன்னா அவர் காசு பணத்தையோ இல்லை ஆட்சி அதிகாரத்தையோ தியாகம் பண்ணல. அவரோட முழு வாழ்க்கையுமே, அதாவது அவரோட ஃபியூச்சரையே தியாகம் பண்ணிடுறாரு. அரண்மனையில் சாந்தனு மகாராஜா ரொம்ப சைலண்டாக இருக்காரு. இதை நோட் பண்ண தேவவீரன் அவரோட அப்பா கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் சாந்தனு மகாராஜா இது பெருசாக சொல்லிக்கல. ஆனால் தேவவீரன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவரோட லவ்வை பற்றி சொல்கிறாரு. அந்த லவ்வில் இந்த கண்டிஷனை பற்றி சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி உன்னை இளவரசனாக அறிவிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ என்னோட ஆசை மகன். நான் உன்னை தாண்டி எப்படி அந்த பெண்ணுக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைய ராஜாவாக ஆக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இது இந்த மாடர்ன் லைஃபோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். நிறைய பேரண்ட்ஸு அவங்களோட குழந்தைங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலாம் சேவ் பண்ணுவாங்க. ரொம்ப தூரம் தாண்டி வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இதில் அவங்களோட சாக்ரிஃபைஸ் ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி குடும்பத்தில் எல்டர் சன்னு, மூத்த மகன், இல்லைன்னா எல்லா பசங்களுமே தன் பேரண்ட்ஸுக்காக நிறைய விஷயம் தியாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கோர்ஸை எடுத்து படிக்கலாம். இல்லைன்னா ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக அது ரிலேட்டடான கோர்ஸ்களும் படிக்கலாம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் தியாகம் தான். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி தியாகம் நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளோட ஃப்யூச்சரை அழிச்சிக்கிட்டு அந்த தியாகம் பண்ணணுமா அப்படின்றதுல கரெக்டான டெசிஷன் எடுங்க. இப்போது ராஜா இந்த கண்டிஷனை சொன்ன உடனே தேவவீரன் இது ஒரு மேட்ரா, எனக்கு ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை நிராகரிச்சிடுறாரு. இதே மாதிரி மாடர்ன் லைஃப்பில் நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ் இல்லைன்னா லீடர்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை நிராகரிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க. அவர் பிரசிடெண்ட்டாகவும் இருந்ததில்லை, பிரைம் மினிஸ்டராகவும் இருந்ததில்லை. ஆனால் அவர் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இன்னைய வரைக்கும் அவரை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரூபா நோட்டில் கூட அவர் தான் அச்சடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பவரில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ண முடியும்னு இல்லை. நம்மளால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க சில மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல வழியில் நடத்த முடியும். இப்போ அடுத்த பிரச்சனை வருது. சாந்தனு மகாராஜா, மகனி நீ எனக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுற, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அரியணையில் ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவவீரனுக்கு புரியுது இது ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாகும் அப்படின்னு. அவர் அந்த செகண்டே எழுந்து நின்று அரண்மனையில் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி, நான் என் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல, எனக்கு குழந்தைங்களே இருக்காது அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இவர் அவர் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தியாகம் இலக்கியத்தில் இடம்பெற அளவுக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா அவரோட ஃப்யூச்சரே அவர் அழிச்சிக்கிறாரு. இவர் பண்ண இந்த சத்தியம் பயங்கரமான சத்தியம். அதனால் தேவர்கள் இவருக்கு பீஷ்மர்னு பேர் வைக்கிறாங்க. பீஷ்மர்னா பயங்கரம், இல்லைன்னா ஆச்சரியம் மூட்டும் வகையில் இருக்கிறது. அதனால் இவர் அன்னையிலேருந்து தேவவீரனாக அழைக்கப்படல, பீஷ்மராக அழைக்கப்பட்டார். இந்த எபிசோடில் இருக்க 2 ஹிடன் சைக்காலஜி. நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனால் உங்களோட ஃப்யூச்சரை அழிச்சிக்கிட்டு எந்த ஒரு முடிவையும் இருக்காது. செகண்ட் திங், நீங்கள் இமோஷ்னலாக இருக்கும்போதோ இல்லைன்னா மென்டலி கம்ப்ளீட்டடாக இல்லாத போதோ ஏதோ ஒரு ப்ராமிஸை பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கே உண்டாகும். அந்த தியாகம் தேவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தியாகம் அவங்களுக்கு ஏன்டா இப்படி ஒரு தியாகம் பண்ணா, இவனை பார்த்தா பாவமாக இருக்கே அப்படின்ற வகையிலும் இருந்ததுனால தேவர்கள் பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அதாவது அவரோட சாவை அவரே தேர்ந்தெடுத்துக்கலாம். அவர் என்னைக்கு சாகணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவரோட சாவு வரும்.
மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சில தியாகம் நல்ல தியாகமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களோட லைஃபையே அழிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் சாந்தனு மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த குழந்தை அரியணையில் ஏறி என்ன ஆனாங்கன்றதை பற்றி பார்ப்போம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இதில் இருக்க டீப்பான மீனிங் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் ஆகுன்றது தான். நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.